ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரிங்குக்கும் டேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ் யூஸ் டு இண்டிகேட் தி மூமெண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத பற்றி பேசும்போது பிரிங்கும் டேக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அந்த மூமெண்ட் இஸ் ஹேப்பனிங் டுவோர்ட்ஸ் அ ஸ்பீக்கர் அப்படின்னா பிரிங்குன்னு யூஸ் பண்ணணும். ஸ்பீக்கரை நோக்கி அப்படின்னா பிரிங் யூஸ் பண்ணணும். இஃப் த மூமெண்ட் இஸ் ஹேப்பனிங் அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணணும். ஸ்பீக்கரை விட்டு சம் அதர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம டேக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பிரிங் அப்படிங்கிறது எப்போதுமே டெஸ்டினேஷனை பற்றி பேசும். இங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பேசும். டேக் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு பேசும். அதாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே பிரிங்குங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு டெஸ்டினேஷன், டேக் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ரெண்டுமே இர்ரெகுலர் வேர்பு. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா brought. டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா took அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஃப் த மூமெண்ட் இஸ் ஹேப்பனிங் டுவோர்ட்ஸ் அ ஸ்பீக்கர் அப்படின்னா பிரிங், அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர் அப்படின்னா டேக். ஓகே, இன்னும் ஒரு பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பிரிங்கோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் வரும்போது மறக்காமல் எல்லாரும் டிக்ஷனரிஸ் கொண்டு வாங்க, இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிரிங்குன்னு யூஸ் பண்ணணும். அதே அந்த ஸ்டூடெண்ட் போய் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும், நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், அதாவது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டேக் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் காட் டு டேக் அ டிக்ஷனரி டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு நான் டிக்ஷனரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது டேக்கு, எடுத்துட்டு வாங்க டெஸ்டினேஷனை வச்சு சொல்லும்போது பிரிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் யூ பிளாங்க் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? ஸோ டுவோர்ட்ஸ் தி ஸ்பீக்கர். அப்போ கேன் யூ பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லணும். ஓகே, so second sentence, please blank this letter to the bank. இந்த லெட்டரை பேங்க்குக்கு எடுத்துட்டு போ, to some other direction. அப்போ please take this letter to the bank அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்மளோட தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். blank your skateboard when you come to my house this weekend. நீ இந்த வாரம் வரும்போது உன்னோட ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? பிரிங் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது பிரிங் அ ஸ்கேட் போர்ட் வென் யூ கம் டு மை ஹவுஸ் திஸ் வீக்கெண்ட். ஸோ ஸ்பீக்கரை நோக்கி தான் அவன் எடுத்துகிட்டு வர போகிறான். ஸோ அதனால பிரிங் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒய் டோன்ட் யூ பிளாங்க் ஹிம் டு த பார்ட்டி. நீ ஏன் அவனை பார்ட்டி கூட்டிகிட்டு போகக்கூடாது? ஸோ இந்த இடத்துல டு த பார்ட்டி, to some other place. So why don't you take him to the party அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 4 சென்டென்ஸுமே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.